மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்கு இடைப்பட்ட இந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துல வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல இந்த மின்னணு எந்திரங்கள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது. இப்ப இந்த எந்திரங்களோட பாதுகாப்பு விவாதத்துக்குள்ளாகவும் கேள்விக்குறிக்குள்ளாகவும் ஆயிருக்கு. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையருக்கும் ஒரு புகார் கடிதம் ஒண்ணு எழுதினாரு. இந்த கடிதத்தை திமுக சார்பில் பொன்முடி, ராசா, RS பாரதி 3 பேரும் இணைந்து தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கிட்ட கொடுத்தாங்க. அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, தற்போது இந்த மாதிரி மின்னணு வாக்கு எந்திரங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த வாக்கு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வர இடத்துக்கு பக்கத்துல கண்டெய்னர்கள் போய் நிக்குது. சில இடங்கள்ல அந்த கண்டெய்னர்கள் போய் நிறுத்தப்படுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு, எதுக்காக அப்படி போய் கண்டெய்னர் நிக்குது? அது மட்டும் இல்லாம வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வைஃபை நிறைய கிடைக்குது. இதெல்லாத்தையும் கருத்துல கொண்டு வாக்கு எந்திரங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் அந்த கடிதத்துல வலியுறுத்தி இருந்தாரு. ஸ்டாலின் கடிதம் எழுதி முழுசா 2 நாட்கள் முடியறதுக்குள்ள மீண்டும் ஒரு இடத்துல இது மாதிரி வாக்கு எண்ணிக்கை மையம் பக்கத்துல ஒரு கண்டெய்னர் வந்து நின்ன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட தென்காசி, ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சங்கரன்கோவில் இந்த 5 தொகுதிகளுக்குமான வாக்கு எந்திரங்கள் வந்துட்டு கொடிக்குளம் USP பாலிடெக்னிக் காலேஜ்ல வச்சுட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. இது தேர்தல் ஆணையம், அதுக்கு பிறகு பல கட்சிகளுடைய தொண்டர்கள், அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் இவங்களோட பாதுகாப்புக்கு உட்பட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியில வாக்கு எண்ணிக்கை மையத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல ஒரு கண்டெய்னர் நள்ளிரவுல வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே கண்டெய்னர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு பக்கத்தில் நிறுத்தப்படுறதால ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறதால இந்த பகுதியோட திமுகவினர் திடீர்னு உஷாராகி அதிகாலையிலேயே தென்காசி நகர செயலாளர் சாதருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே அவரு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபனுக்கு போன் போட்டு இந்த தகவலை சொல்ல, உடனே அவரு நீங்க ஸ்பாட்டுக்கு போங்க, நான் கலெக்டருக்கு போன் பண்ணி புகார் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்ப சிவபத்மநாபனும் அங்க தென்காசியுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டருக்கு வாட்ஸ்அப் மூலமா தகவல் தெரிவிச்சு இந்த மாதிரி கண்டெய்னர் நிக்குது, இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும்னு வலியுறுத்தி இருக்காரு. அதுக்குள்ள நகர செயலாளரும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அந்த கண்டெய்னர் வாக்கு எண்ணிக்கை மையத்துல இருந்து ஒரு 100 அடி இடைவெளியில நின்றுருக்கு. அந்த இடம் செந்தில்நாதன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. அதுல அவரோட நம்பருக்கு போன் போட்டு எதுக்காக இங்க ஒரு கண்டெய்னர் நிக்குது அப்படின்னு திமுகவினர் விசாரிச்சிருக்காங்க. உடனே அந்த தரப்புல இருந்து ஒரு சில பேரை ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இங்க கட்டட வேலை தொடங்க போறோம், அதுக்காக என்ஜினியர்கள் தங்குறதுக்காக இந்த கண்டெய்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, வேற ஒண்ணு இல்லைன்னு அங்க வந்து அவங்க சார்பில் இருந்து ஓனர் சார்பில் இருந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நகர செயலாளர் அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து கண்டெய்னரை ஓபன் பண்ணி காட்டுங்க, நான் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கண்டெய்னரை ஓபன் பண்ணி காட்டியிருக்காங்க. உள்ள அறைகளும் 3 பிளக் பாயிண்ட்டும் இருந்திருக்கு. இது இன்ஜினியர்கள் தங்குறதுக்கான அறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல தென்காசி DSPயும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, நீ படுக்க கவுண்டிங் ஸ்பாட் பக்கத்துல இந்த மாதிரி கண்டெய்னரை வந்து நிறுத்தி வச்சா எல்லாரும் சந்தேகத்தோட தான் பாப்பாங்க, இந்த வந்து கண்டெய்னரை உடனே இங்க இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. அன்னைக்கு காலையிலேயே அந்த கண்டெய்னர் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வேறு எந்த வாகனங்களும் நிக்காம இருக்கு. அங்க போலீஸ் ரோந்தும் போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாதன் நம்ம கிட்ட பேசும்போது, எங்க தலைவர் இப்பதான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, ஆனாலும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு அருகில் இந்த மாதிரி கண்டெய்னர்கள் வந்து நிக்கிறது தொடர்கதையாகிட்டு இருக்கு. இது போல வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு அருகே இந்த மாதிரி கண்டெய்னர் நின்னதை திமுகவினர் விழிப்புடன் இருந்ததால அப்புறப்படுத்தியிருக்கோம். இது இன்ஜினியர்கள் தங்குறதுக்கான இடம் அப்படின்னு அந்த உரிமையாளர் சொன்னா கூட எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்ததால நாங்க தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் அதுக்கு பிறகு சந்திச்சு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு இடையே 24 மணி நேரமும் ரோந்து காவல்துறையினர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம மின்னணு வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கல்லூரிக்கு வெளிய கட்சியுடைய முகவர்கள் பாதுகாப்புல ஈடுபட அனுமதி கோரியும் ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்கோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு. எது எப்படியோ எங்களுடைய தலைவருடைய உத்தரவுப்படி மே 2ஆம் தேதி வரை நாங்க கண்டிப்பா எங்க கண்காணிப்புல ஈடுபட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு சிவபத்மநாதன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.